ஹாய் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி ஷிவிங் ஷாப். இன்னைக்கு நாம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசைன் ப்ளவுஸை நல்ல நீட் ஃபினிஷிங்காகவும் அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தைக்கிறதுக்கு தேவையான ஒரு 10 டிப்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மற்றவங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் நீங்கள் 2 ப்ளவுஸ் தைச்சி அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெய்லர் ஷாப்ஸில் யூஸ் பண்ணுற இந்த 10 டிப்ஸை நீங்களுமே ஃபாலோ பண்ணி உங்கள் ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமஸ் டெய்லர் ஆகிடலாம். நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் உங்களுக்கு எந்த குறையுமே வராது, அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் தைச்சி முடிக்கலாம். வாங்க இப்போ அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஒரே ஃபார்மேட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக நீங்கள் தைக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொரு ப்ளவுஸில் கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்னு ஒரே மாதிரியான ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்கான்சியஸாக இருக்கும்போதுமே அது செய்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தூக்கத்தில் எழுப்பி கூட சொல்ல சொன்னாலும் நம்ம எதனா ஒரு விஷயம் நல்லா நம்மளுக்கு மனப்பாடம் இருக்கிற விஷயம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் மூடி கூட செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கை ரெடி பண்ணுவேன், அப்புறம் பேக் ரெடி பண்ணுவேன், அப்புறம் ஃப்ரண்ட் ரெடி பண்ணுவேன், அப்புறம் எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களுமே உங்களுக்கான ஒரு ஃபார்மெட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர் கேன்வாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம தைக்கும்போது நீங்கள் வந்து அது வந்து நெக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நெக் ஷேப் எல்லாம் நீங்கள் பேப்பர் கேன்வாஸ்லாம் கட் பண்ணி அதை அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு சில டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கேன்வாஸில் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா மேலே வர்ற டிசைனுக்குலாம் அதாவது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி மேலே கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டிசைனுக்குலாம் நம்ம பேப்பர் கேன்வாஸில் தான் டிசைன் கொடுத்தாகணும். ஆனால் ஒரு சிலது வந்து நெக்கு ஷேப்புக்காக நம்ம கொடுக்குற கேன்வாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து லைனிங் கிளாத்லேயே நீங்கள் தேவையான நெக் வந்து கட் பண்ணிக்கிட்டு இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து சும்மா நீங்கள் மெயின் கிளாத்துக்கு அடியில் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த அளவுக்கு தைச்சிங்கன்னா அதே ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்மளுக்கு வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடியும். இந்த வீடியோலுமே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸில் ஸ்கேலப் போட்டிருப்பேன். அப்போ பாருங்கள் நீங்கள் நான் கேன்வாஸ் வந்து சும்மா நம்ம அடியில் தான் வச்சிருப்பேன். நான் நெக் வந்து நான் லைனிங்கில் கட் பண்ணி அழகாக உங்களுக்கு ஸ்கேலப் கொடுத்துருப்பேன். ஆனால் நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்காது. அதே சமயம் நம்மளுக்கு வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா முடியும். கேன்வாஸ் கொடுத்துருக்கதால ஷேப்புமே நம்மளுக்கு எதுவுமே மாற்றம் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து உங்களையே டிசைன் செலக்ட் பண்ணி உங்களே வைக்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அடிக்கடி வச்சு அதே சமயம் இப்போ ட்ரெண்டிங்கில் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு டிசைன் வச்சுருப்பீங்கல்ல, அந்த டிசைன் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் அடுத்தடுத்து இதை தான் தைக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக நம்ம தைச்சிருவோம். இப்போ நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கும் போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் தான் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நான் தைச்சி கொடுத்தேன். ஸ்கேலப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நெக்கு கீழே ஸ்கேலப்பு, ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் ஸ்கேலப்பு, அந்த மாதிரி பார்டரில் ஸ்கேலப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேலப்பையே நம்ம எப்படி விதவிதமாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியுமே நெக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேற வேற டிசைன் நெக் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆன டிசைனே அவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 4வது டிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பஃப் ஸ்லீவு இல்லை ப்ளீட்டட் டிசைன் மாதிரி இப்போ பேக்லேயே பார்த்தீங்கன்னா நெக்கில் கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் டிசைன் மாதிரிலாம் வைப்போம் பார்த்தீங்களா கிளாத்தில், அந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஜரிகை இருக்கிற மாதிரி சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் நல்லா படிமானமாக மடியும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா படிமானமாக மடியாது, அப்படியே தூக்கிட்டு நிற்கும். அதெல்லாம் நீங்கள் கவனித்து அழகாக படிமானமாக மடிகிற பக்கமாக நம்மளுக்கு ஃப்ளீட் வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கான வேலைலாம் கொஞ்சம் மிச்சமாகும். நீங்கள் தப்பான அதாவது மடியாத பக்கமாக நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை அயர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பஃப் ஸ்லீவு இல்லை அந்த ப்ளீட்டர்லாம் வைக்கிற மாதிரியான இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் துணி நல்லா மடியுதோ அந்த பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி வேலை உங்களுக்கு மிச்சமாயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5வது டிப்பு, பைப்பிங்லாம் நம்ம இப்போ கொடுப்போம் பார்த்தீங்களா, பைப்பிங்லாம் கொடுக்க நிறைய பேர் வந்து இந்த த்ரெட் பைப்பிங்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங்லாம் கொடுக்க மாட்டேன், நான் நார்மலான பைப்பிங் தான் கொடுப்பேன். அது கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2x2 ப்ளவுஸில் வர மாதிரி நெக்கு ஃபினிஷ் பண்ணாமல் பைப்பிங் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு அழகான ஷேப் கிடைக்காது. நீங்கள் எப்போவுமே நெக்கு எப்படி அடிச்சு திருப்புவீங்களோ அதே மாதிரி நல்லா நெக் வந்து அழகாக என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்சு திருப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது அது வந்து நல்ல அழகான ஷேப் கொடுக்கும். பைப்பிங் வந்து டபுள் கிளாத்தில் கொடுக்காதீங்க, சிங்கிள் கிளாத்தில் கொடுங்க. அதே சமயம் கிராஸில் கொடுத்துட்டு ஒரு சைடு நீங்கள் மடிச்சு தைச்சிட்டு இன்னொரு சைடு மட்டும்
பைப்பிங் வந்து பைப்பிங் கிளாத் அடியில் வச்சுட்டு நம்ம தைக்கிற ப்ளவுஸோட நெக் வந்து மேலே வர மாதிரி வச்சு நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக நீங்கள் படிமான தையல் போகிறதுக்காக ஒரு தையல் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா நெக்கில், அதே தையல் அளவுக்கு நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக நல்ல மெலிசான பைப்பிங்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே ஒரு சூப்பரான ஃபினிஷிங்களும் கிடைக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பைப்பிங் எப்படி கொடுக்குறது அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 6வது டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டிசைன் தைக்க போறீங்க, இந்த ப்ளவுஸ் வந்து என்ன டிசைனில் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னென்ன ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற பிளான் இருக்கும்போது அதுக்கு என்னென்ன ப்ளவுஸில் என்னென்ன டிசைன் அப்படின்றத கஸ்டமரே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாலும் அதையும் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்களுமே அதை முடிவு பண்ணி கட் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக கிளியராக இருங்க, இந்த ப்ளவுஸ் வந்து இந்த டிசைன் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டிசைன் பார்த்தீங்கன்னா பார்டர் நம்ம நார்மலாகவே அது ரொம்ப யூஸ் ஆகலைன்னா நீங்கள் அது வந்து ஹிப்புக்கே வர மாதிரி கூட பார்த்து கட் பண்ணிக்கலாம். துணி மட்டும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்டர் வந்து அதிலே வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்டர் வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் இந்த டிசைன் தான் அப்படின்ற மாதிரி நல்லா கிளியராக இருங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் குறைஞ்சி நல்லாவே நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மிஷினில் போய் உக்காந்துட்டு நீங்கள் இதுக்கு என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோனில் தேடாதீங்க. அது மாதிரி தேடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபோனில் ஒரு டாப்பிக்லேருந்து வேறு டாபிக் போயிடுவோம். நம்ம ஃபோன் எடுத்தோம்னாலே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு வேறு டாபிக் போயிட்டு அது மூலியமாகவும் நம்மளுக்கு டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் 7வது டிப் பார்த்தீங்கன்னா, உங்களால் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டிசைன் தைச்சிருப்போம், அது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ப்ளீட்டட் டிசைனை நீங்கள் வச்சுருக்கீங்க, கை வந்து இது மாதிரி வி மாதிரி கட் பண்ணி அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் டிசைன், இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, வச்சுட்டு அந்த வி மாதிரி ஷேப் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப்பாக இருக்குது. அந்த மாதிரி கேப்பாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பட்டனோ இல்லை ஒரு ஸ்டோனோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பட்டன் நம்ம ஒட்டிட்டோம் இல்லை ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டோம் அப்படின்னும் போது அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப சூப்பராக ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலுக்குமே நீங்கள் கஸ்டமர்கிட்ட பில் போட்டு காசு வாங்கிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வைக்கிற ஒரு டிசைனுமே இந்த மாதிரி பட்டன்ஸோ இல்லை எதனா ஒரு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன பொருள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு அதுக்கு போட்ட காசுமே நம்மளுக்கு வந்துடும். அதே சமயம் டிசைனுமே நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே தான் இந்த ஸ்டோன் எல்லாமே கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வீ கட்டில் பாருங்கள், நம்மளுக்கு அந்த இடம் ரொம்ப பிளைனாக சிம்பிளாக இருக்கிறதுனால அந்த இடம் நம்ம ப்ளீட்டட் கூட கொடுத்து அதுக்கப்புறம் மணி மாதிரிலாம் கூட கொடுக்கலாம். ஆனால் துணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்குக்கு ரொம்ப தேவைப்படுறதால ஃப்ரண்ட்டுக்கு இந்த கைக்கு வந்து நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி வி மாதிரி கொடுத்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த இடம் கேப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக இவங்க கொடுத்த ஸ்டோன்லேயே ஒரு 4 ஸ்டோன் வர்ற மாதிரி அழகாக இந்த ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் வந்து வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கப்புறமே இன்னொரு ஸ்டெப்புமே நான் ஒட்டினேன், ஏன்னா ரொம்பவே காலியாக இருந்தது கீழே இடம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சி தான் நான் தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோ பாதியோடு நின்றுட்டுருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் ஏதாவது நான் உங்களுக்கு கிளியராக நான் கொடுக்குறேன். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகிடுறதாலே என்னால் ஃபுல் வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. பாதி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வீடியோ வந்து ஃபுல்லாகிட்டு நின்றுடுது. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து 8வது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற இதுலலாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா நீங்கள் தைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் ஃபோன் எடுத்து தூரமாக வச்சுட்டு மிஷினில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து தான் போகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், அதே சமயம் நம்ம வேலையும் செய்யணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்கணும் அப்படின்னும் போது ஃபோன் வந்து நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது லாங் வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கிற வீடியோஸ்லாம் நான் வச்சு அதை பற்றி கேட்டுக்கிட்டே நான் வந்து தைப்பேன். டெய்லரிங்லேயே நிறைய பேர் மோட்டிவேஷ்னல் வீடியோ போடுவாங்க பார்த்தீங்களா, நான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து அது ப்ளே பட்டன் ஆன் பண்ணி விட்டோம்னா லைனாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மோட்டிவேஷனல் வீடியோ கேட்டுக்கிட்டே அதை ஓட விட்டுட்டே தான் நான் ஆனால் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். அதில் யாருன்னா பேசுகிறதே நான் அது மாதிரி கேட்டுக்கிட்டே காதில் வாங்கிட்டே நம்ம பாட்டு நம்ம வேலையில் கவனத்தை வச்சு தைக்கும்போது நம்ம கூடவே யாருன்னா நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரி இல்லை யாருன்னா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம வந்து எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்றது களைப்பு தெரியாமல் நம்ம வேலை செய்யலாம். நம்ம வந்து அதையுமே நிறுத்திட்டு சும்மாவே நம்ம ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு நம்ம தைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தனியாக தைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். அதனால நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் வீடியோ கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வேன். ஒரு சிலருக்கு பாட்டு கேட்கறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு படம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கிட்டு சைடில் ஓட விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு செய்யும்போது நீங்கள் வந்து தைக்கிறத விட்டுட்டு அதில் பார்க்கக்கூடாது, வீடியோ பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் காதில் மட்டும் கேட்டுக்கிட்டே வேலை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு களைப்பு தெரியாமல் அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ கை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9வது டிப்பு, இன்றைக்கி நம்ம என்ன தைக்க போகிறோமோ அதை வந்து இன்றைக்கி நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா நைட்டு வந்து எப்போனாச்சும் ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்காக இருக்கும்போது மட்டும்தான் நைட்டில் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். மிச்ச நேரம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நான் டெய்லி ஸ்டிச் பண்ணும்போது காலையில் இன்றைக்கி என்ன தைக்க போகிறோமோ அதை காலையில் தான் நான் வெட்டிட்டு ஒரு 11 மணிக்குள்ளே 12 மணிக்குள்ளே வெட்டிட்டு நான் மிஷினில் உட்காருவேன். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன தைக்க போகிறேனோ அதை வந்து இன்றைக்கி காலையில் நான் கட் பண்ணி உடனே நான் உட்காந்து தைக்கும்போது அதை நம்ம கட் பண்ணும்போது நம்ம எல்லா அளவுமே நம்ம இன்ஸ்டேபிள் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அது மூலயமா பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். இப்போ இவங்களோட கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு, இவங்களோட நெக்கு அகலம் பார்த்திங்கன்னா இந்த அளவு, இவங்களோட நெக்கு இறக்கம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, அந்த மாதிரி நம்ம அப்போ தான் நம்ம அளவு எடுத்திருப்போம். அது உடனே நம்ம தைக்கும்போது அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம செக் பண்ணும்போது அந்த இவ்வளோ பெரிய அளவு ப்ளவுஸ் வந்து கசாமுசாந்தான் விழுந்திருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம அடிக்கடிக்கு அதை நிமித்து நம்ம அளவெடுத்து பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அது சமயம் நம்ம இப்போ தான் கட் பண்ணி உடனே நம்ம தைக்கும்போது அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம மைண்ட்லேயே இருக்கிறதால நம்ம டேப் வந்து நம்ம கையிலேயே டேப் மடியில் வச்சுட்டு இருக்கும்போது அழகாக அந்த டேப் மூலியமாக இன்ச் டேப் மூலியமாகவே அடிக்கடி நம்ம அளந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு முடியும் அப்படின்னும் போது மட்டும் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நைட்லேயே கட் பண்ணிவிடுவீங்கன்னா கூட அந்த பழக்கத்தை மாற்றாதீங்க. அது ரொம்பவே நல்ல பழக்கம் தான். எனக்கு பார்த்திங்கன்னா நைட் வந்து நான் லேட் நைட் வரைக்குமே மிஷின்லேயே தான் இருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நான் கட்டிங் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனாலே நான் காலையில் தான் கட்டிங் பண்ணிக்குவேன். ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தூக்கம் தான் வரும். அதை விட மிஷினில் இருந்தால் கூட எனக்கு தூக்கம் வராது. அதனாலே நான் காலையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினில் வந்து உட்காருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசைன் தைச்சிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம டிசைன் தைக்கும் போதே பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே இழுக்கும். ஒரு புது டிசைன் ட்ரை பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. எவ்வளோ டைம் போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு அது வந்து எக்ஸ்ட்ராவே டைம் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டு வேலையுமே நடுவில் செய்யாமல் இருந்துட்டு வீட்டில் யாருன்னா அந்த நேரம் வந்துட்டாங்க இது செய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வீட்டு வேலையும் நடுப்புற போயிட்டு வந்து செய்யும்போது அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. வீட்டு வேலை முக்கால்வாசி முடிச்சிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணி ஆனால் கூட சரி, இல்லை 12 மணி ஆனால் கூட சரி, வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் லஞ்சு சாப்பிட மட்டும்தான் நீங்கள் அந்த பக்கம் போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து மிஷினில் உட்காருங்க. ஃபுல் மைண்டு வந்து நீங்கள் அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுலே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டுட்டோரியல் வீடியோலாம் பார்க்கணுன்னா கூட நீங்கள் நைட்டே பார்த்துருங்க. இல்லை நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போதே கூட வீடியோ வந்து நீங்கள் எங்கன்னா அங்கே மேலே வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட அந்த டுட்டோரியல் வீடியோ எப்படி அவங்க தைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தைக்க போகிறீங்கன்னா அந்த டுட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு நீங்கள் வேலை செய்யும்போது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிஷினில் வந்து உக்காந்துட்டிங்கன்னா தைக்கிறதுல ஃபுல் கவனம் வச்சு நீங்கள் அதை வந்து எவ்வளோ சிம்பிளாக உங்கள் மெத்தடில் தைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக நீங்கள் சிம்பிளாகவும் இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்களா ஃபினிஷிங்கில் உங்களுக்கு குறையில்லாத நம்ம பண்ணி கொடுத்தா தான் கஸ்டமர் வந்து அடுத்தடுத்து நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது நம்ம வச்சுக்கணும். இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை நம்ம ஒரு லோன் கட்ட போகிறோம் அப்படின்னும்போது நம்ம இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்குள்ளே நம்ம முடித்தாதான் வெள்ளிக்கிழமை கஸ்டமரை வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காசு வந்தால் தான் நம்ம சனிக்கிழமை வந்து லோன் கட்ட முடியும்
அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஃபாஸ்ட்டாவே தைப்போம். ஏன்னா நம்ம வந்து சனிக்கிழமைக்குள்ள நம்ம லோன் கட்டி ஆகணும். கண்டிப்பா நம்ம இது தைச்சா தான் கஸ்டமர் வந்து காசு குடுத்துட்டு போவாங்க. அத வச்சு தான் நம்ம லோன் கட்டணும் அப்டின்னும்போது, அ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் வரும். இப்போ நீங்க ஏதோ ஒண்ணு தைச்சோம், இந்த காசு வந்தா நம்மளுக்கு என்ன ஆகப்போகுது அப்டின்ட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தைக்கிற மைண்ட் வராது. சரி இப்ப என்ன இப்ப தைக்கலன்னா என்ன? நம்ம தூங்கி எழுந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட தைக்கலாம். இல்ல நாளைக்கு கூட தைக்கலாம். அப்டின்ற மாரி தள்ளி போறதுக்கு தான் நம்மளுக்கு தோணும். நமக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு இது இருக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டா இதுக்கு நம்மளுக்கு இந்த காசு தேவைப்படுது அப்டின்னும்போது, நம்ம இது தைச்சா தானே நம்மளுக்கு காசு வரப்போகுது அப்டின்ற ஒரு எண்ணத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட்டாவே தைப்போம். இப்போ இதில பாருங்க, நான் கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்றேன்ட்டு, மெயின் கிளாத் வச்சுட்டு நான் வந்து லைனிங்ல தான் நெக் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேலப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த ஏதாவது பேட்டர்ன்லாம் போட்டுலாம் நான் கட் பண்ணல. நார்மலா நான் கையிலேயே வந்து நான் இந்த ஸ்கேலப் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 1 1/2 இன்ச்சு அகலத்தில ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு, 3/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உயரத்தில பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்கேலப் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இப்போ பாருங்க, கேன்வாஸ் வந்து நான் மெயின் கிளாத்துக்கு அடியில தான் வச்சிருக்கேன். இந்த மாரி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங்கில எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. அதே சமயம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாவுமே வேலை முடியும். ஒரு வேளை உங்களுக்கு மெயின் கிளாத் வந்து ரொம்பவே நெட் கிளாத் மாரி ரொம்ப மெலிசா இருக்கு. உங்களுக்கு கேன்வாஸ் வச்சது அப்படியே தெரியுதுன்னும்போது, நீங்க கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு லைனிங் கிளாத் போட்டுருங்க. அதுக்கு மேல நீங்க இந்த மெயின் கிளாத்தும், லைனிங்கும் வச்சு தைக்கும்போது, அந்த கேன்வாஸோட அச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் கிளாத் தெரியாது. நல்லாவே ஃபினிஷிங் வந்துரும். அதே சமயம் நம்ம கேன்வாஸ் வச்சிருக்கிறதால திருப்பறதுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப்லாம் சூப்பரா நம்மளுக்கு திரும்பும். அ உள்ள பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸ்லாம் நீங்க நெக் ஷேப்புக்கு ஏத்த மாரி நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாரி பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாரி கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் குடுக்குறாங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்சதே இல்ல அப்டின்னும்போது, நீங்க பயந்து வேணாம் அப்டின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா நம்மளால முடியும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா வாங்கி தைச்சு குடுக்கலாம். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, YouTubeல எல்லா டிசைன்ஸுமே இருக்கு. நீங்க எது வேணாலும் பார்த்து கத்துக்கலாம். கண்டிப்பா உங்களால முடியும்னு நெனச்சு வாங்கி தைச்சு குடுங்க. கண்டிப்பா நெறைய ஏர்ன் பண்ணுவீங்க. நெறைய சேர்த்து வைங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம இப்பருந்தே சேர்த்து வச்சா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.